மதிப்பிற்குரிய எங்கள் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரெவரண்ட் சஹா அருள்ராஜு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். First of all, I thank Almighty God. இந்த நாளிலும் ரீடிங் தின நாளிலே மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் சார்பாக வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு வாய்ப்பை தந்த நர்சிங் சூப்பரண்டன்ட், அருமையான சிஸ்டர்ஸ், நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே சொல்ல போனால் என்னுடைய பிள்ளைகள் இங்கே வந்து கிளினிக்கல் லெவலில் நல்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஒத்தாசை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். சில சமயங்களில் அந்த டீனேஜ் கேரக்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி புத்திமதிகளையும் சொல்லி இல்லையா நல்ல காரியங்களை சொல்லும்படி உங்களிடத்தெல்லாம் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கணித சனிக்கிழமை என்று தான் என்னுடைய பிள்ளைகள் பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க. இதில் ஏராளமான பிள்ளைகள் கொடுத்தது உண்டு. இங்கே தான் கொடுத்தாங்க. பிளட் பேங்க்லேருந்து டாக்டர் ராகேஷ் டீம் வந்தாங்க, பிளட்டு கொடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே அருமையான இங்கே இருக்கின்ற அருமையான தாய்மார்களை நான் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இறைவன் நல்ல குழந்தையை தந்திருக்கிறார். இது இறைவனுடைய ஒரு செயல்பாடு இல்லையா? பிள்ளைகள் இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சுதந்திரம் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதன்படி நல்ல குழந்தை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆனால் இதை பேணி பாதுகாப்பது உங்களுடைய கடமை. அருமையான எங்களுடைய பிரின்சிபல் சொன்ன வண்ணமாக நீங்கள் பிள்ளைகளை நல்ல முறையிலே பாதுகாக்க வேண்டும். கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6 மாத அளவாவது தாய்ப்பால் கொடுத்து பிள்ளையுடைய நல்ல ஒரு ஊட்டச்சத்தை நீங்கள் கொடுத்து நல்ல ஹெல்த்தியாக பிள்ளைகள் வளரணும். உண்மையிலே நாங்கள் எல்லாம் சொல்ல போனால் எல்லாரும் அப்படி தாங்க பிறகு இருக்கிற எல்லாரும் தாய்ப்பால் அருந்தி தான் அங்கே வந்திருக்கோம் இல்லையா? தாய்ப்பால் வந்து ஒரு உன்னதமான ஒரு மருந்து, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மருந்து. அந்த மருந்தை அந்த பாலை நம்ம கொடுக்கும் போது தான் நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு அறிவு இல்லையா இறைவன் நமக்கு தர முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அருமையான தாய்மார்கள் இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே குழந்தையை தந்திருக்கின்ற இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு மேலாக உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் இல்லையா? சின்ன சின்ன வயசு, 1 வயசு 2 வயசு சின்ன பிள்ளைகளாக ஓடுறாங்க, டீனேஜாக பெரிய பிள்ளைகளாக ஆகிறாங்க. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இன்றைக்கு நாம் மகிழ்வது நம்முடைய பிள்ளைகளை குறித்து தான். பிள்ளைகள் வளர்ந்துருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக காணப்படும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களிடத்திலே நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், இன்னைக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் ஏதோ கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலிஸ்லாம் ஒரு சில நாள் கொடுப்பாங்க. அது பிறகு இல்லையா இயற்கை உணவுகளை கொடுப்பதே கிடையாது, செயற்கை உணவுகளை கொடுக்குறது அப்படி அல்ல. அதன் மூலம் நிச்சயமாக ஒரு லவ் இம்ப்ரெஷன், ஃபேமிலிக்குள்ளான ஒரு தாய் என்ற ஒரு உணர்வு குறவு தான். அதிகமாக பாருங்க, ஒரு 6 மாதம் எங்கள் பிரின்சிபல் சொன்ன வண்ணமாக ஸ்கூலுக்கு போகிறது வரை அந்த சின்ன பிள்ளை பால் குடிச்சிருக்கு. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஜீன் கேரக்டர், ஒரு அன்பு என் தாய் நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு உங்களுடைய இல்லையா நல்ல கொடுத்து பிள்ளைகள் நல்ல முறையில் வளரும். அதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா? பிள்ளைகள் அருமையான பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், கோஆர்டினேட்டர்ஸ், இப்போ அருமையான பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிற அந்த இல்லையா தாய்மார்களுக்கு, நோயாளிகளுக்கு நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அதனால் இதையும் நீங்கள் வருகின்ற இல்லையா நாட்களில் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். வந்திருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். தாய்மார்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல முறையிலே பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே ஆளாக்கி நல்ல ஒரு உயர் பதவி தந்து உங்களை மகிழ செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.